குலதெய்வமே வருக, எங்கள் குலத்தை காக்க வருக. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 17/7/2026 ஆடி மாதத்தோட முதல் நாள். ஆடி மாதத்தோட முதல் வெள்ளியும் சேர்ந்து வருகின்றது. இந்த முதல் நாளில் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய ஒரு எளிய பூஜையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன் நம்ம முதல் நாளே நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் முழுக்க பண்டிகைகளுக்கும் விசேஷங்களுக்கும் குறைவில்லைங்க. ஆடி கிருத்திகை முருகன் வழிபாடு செய்வோம். ஆடி வெள்ளி அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ஆடி செவ்வாயும் சில பேர் சக்தி வழிபாடு செய்வாங்க, முருகர் வழிபாடு செய்வாங்க. ஆடி ஞாயிறு கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க. ஆடி பூரம் அப்படிங்கிறது குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அந்த அம்பாளுக்கே வளைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு வழிபாடு. ஆடி 18 புதுமண தம்பதியர்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமான நாள். யாரெல்லாம் புதியதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஆடி 18 பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக இப்படி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைகளுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்க நம்முடைய குலதெய்வத்தை முதல் நாள் நாம் அழைக்கணும். நம்ம எப்பொழுதும் குலதெய்வம் நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம், அதை ஏங்க நம்ம ஸ்பெஷலாக நாளைக்கு அழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முறை. நம்முடைய குலதெய்வத்தை நாம் நீங்கள் எங்களோட இருந்து இந்த மாதம் முழுக்க நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்படின்னு நம்ம அவங்கள அழைப்பது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ உங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது ஏதாவது ஒரு அம்பாள் படம், இல்லை உங்களுக்கு ஆண் தெய்வம் தாங்க எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் வெறும் விளக்கு மட்டும் வச்சு கூட வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. எங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம், அதனால் நான் இந்த படத்தை வச்சு தான் பூஜை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேப்பிலையை நாளைய தினம் உங்களுடைய நிலைவாசல்லையும் பயன்படுத்தணும், உங்களுடைய பூஜை அறையிலையும் நீங்கள் பயன்படுத்தணும். இதை மாதிரி ஜோடி விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நல்லது. வெத்தலை பாக்கு பழம். எந்த பூஜை தொடங்குவதற்கு முன்பும் நம்ம விநாயகர் வழிபாடு நம்ம செய்யணும். ஸோ நான் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம அகர்பத்தியும் ஏற்றி வச்சாச்சு. இப்போ குலதெய்வத்திற்கான அந்த சொம்பு நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு நிமிடம் உங்கள் மனசில் நினச்சி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை டைப் பண்ணுங்க. ஏன்னா குலதெய்வத்தோட துணையும் நமக்கு முன்னோர்களோட துணையும் இருக்கும்பொழுது மற்ற என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்ம ரொம்ப எளிதாக வெளியில் வந்துடலாம். ஸோ இதை மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. கலச சொம்பை நம்ம வெறுமனே வைக்கக்கூடாது, நீங்கள் வாழை இலையில கூட வைக்கலாம், தவறு கிடையாது. அதற்கு மேலே நான் ஒரு பித்தளை சொம்பு எடுத்திருக்கிறேன். நல்லா மஞ்சள் பூசி அதில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் பித்தளை சொம்போ வெள்ளி சொம்போ செம்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது மண் சொம்பு என்கிட்ட இருக்குது, நான் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாலை நேரம் இந்த குலதெய்வ பூஜைக்கு உகந்தது. ஸோ நீங்கள் நாளைக்கு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். இல்லைங்க நான் காலையிலே பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். காலையோ மாலையோ நீங்கள் செய்யுங்க. இந்த உச்சி வேளையில், அதாவது 11, 11:30, 12 மணிக்கெல்லாம் இதை நீங்கள் செய்யாதீங்க. ஒன்று சூரியன் வர்றதுக்கு முன்பு செய்யலாம், அல்லது அது மறைந்ததன் பின்பு இந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு 10:30 12 ராகு காலம். ஸோ அந்த நேரத்துலையும் நீங்கள் இதை செய்யாதீங்க. செய்யணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 10 மணிக்கு முன்பே இதை நீங்கள் செஞ்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் சுத்தமான தண்ணீர் நான் எடுத்திருக்கிறேன். அதன் பின்பு இதில் நாம் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், கிராம்பு, உதிரி பூக்கள், 1 ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் நான் ஜவ்வாது எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோடு சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணணும், எத்தனை பொருள் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். அது ஒற்றைப்படையில் வர மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ தண்ணி ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கணும்னா 1 2 3 4 5 6 7 8 வந்துடுச்சு. ஸோ 9வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேப்பிலையை இந்த தண்ணீரில், உங்கள் சொம்பு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இதை நிற்க வச்சிடலாம், இந்த வேப்பிலை இலைகளை. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் தனித்தனி இலைகளாக எடுத்து அந்த தண்ணீர்லேயே போட்டுடலாம். ஸோ ஆக மொத்தம் 9 பொருட்கள் வருது. நீங்கள் 11, 13, 15 அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஏலக்காய் வைக்கலை,
அதே போல் ஜாதிக்காயெலாம் நான் பயன்படுத்தலை. நீங்கள் அதெல்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தாங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல தண்ணியை வந்து விட்டுடலாம். ஒரு 3/4 அளவு நம்ம தண்ணீர் விட்டால் போதுமானது. நீங்கள் இந்த தண்ணீர் கூட நான் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பன்னீரும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது ஒரு பொருள் கணக்கு வந்துடும். நீங்கள் வெட்டி வேர் இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் அந்த ஒற்றைப்படை அது வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பொருளாக மஞ்சள், குங்குமம், கிராம்பு, ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது, உதிரி பூக்கள் போட்டுடலாம். சில பேர் வந்து மாவிலையும் வைப்பாங்க. நான் மாவிலை எனக்கு இப்போ கிடைக்கல, நாளைக்கு நான் பண்ணும்போது தான் மாவிலை வச்சு பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து வேப்பிலையை ஜஸ்ட்டு நான் இப்படி வச்சிடுறேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குலதெய்வ சொம்பு. ஸோ இதை நம்ம வச்சு நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரணும், அதில் அவங்க வந்து இந்த தண்ணீரில் இந்த கலச சொம்பில் ஆவாகனம் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். இந்த கழுத்து பகுதியில் நீங்கள் சின்ன பாவாடை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பாவாடை கட்டலாம், அல்லது நகையெல்லாம் போட்டு அலங்காரம் செய்யலாம், அல்லது பூக்கள் கூட இந்த கழுத்து பகுதியில் நீங்கள் கட்டலாங்க. ஸோ நம்ம குலதெய்வத்திற்கான சொம்பை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை மாதிரி உங்களுக்கு வேப்பில் நேராக நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இலைகளை கூட பறித்து நேராக தண்ணீரில் போட்டுடலாம். சரிங்களா? இதை மாதிரி படம் வச்சு நீங்கள் செய்யுங்க. பூஜை ஷெல்ஃப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹாலில் ஒரு இடம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக இந்த துணியெலாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் துணியெலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தரையிலே ஒரு மனையை வச்சுட்டு இந்த தரையை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணீரால் தொடச்சிட்டு நீங்கள் குலதெய்வத்தை அழைக்கலாம். இந்த தீபமானது, இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வடக்கு முகமோ அல்லது கிழக்கு முகமோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு எலுமிச்சை பழம், அந்த எலுமிச்சை பழத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை அந்த குலதெய்வத்துக்கிட்ட ஆடி முதல் நாளே நீங்கள் வைக்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது சாம்பிராணி தூபம், இந்த கலசத்தை வச்சுட்டு அந்த ஒரிஜினல் சாம்பிராணி இருக்குதுல்ல, பால் சாம்பிராணி, அந்த தணல் மூட்டி நம்ம சாம்பிராணி போட்டு நிலைவாசல்ல இருந்து நம்ம காமிச்சிக்கிட்டு வரணும். ஏன்னா அந்த வாசனைக்கு குலதெய்வமும் நம்மோட வந்து நம்ம இந்த சொம்பில் ஆவாகனம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம், இல்லை அட்சதையால் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். 108 முறை உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ பையன் நல்லா படிக்கணும், இல்லை எனக்கு ஒரு நோய் தீரணும், நாங்கள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும், குழந்தை வரம், எனக்கு என் பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை வரம் வேண்டும், அவங்களுக்கு திருமணம் ஆகணும், நல்ல வேலை வேணும், வழக்கில் நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தில் வச்சு நீங்கள் அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழம் இந்த ஒரு மாதம் முழுக்க உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கணும். சரிங்களா? மூடன மாதிரி ஒரு இடத்துல வைக்காதீங்க, அழுகிடும். காத்தோட்டமான இடத்துல நீங்கள் ஓப்பனாக இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுடுங்க. இது அப்படியே காஞ்சி போயிடும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையில் இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை நம்ம வீடு முழுக்க தெளிக்கலாம். குளிக்க வருத தண்ணி இல்லை கலந்துக்கலாம், செடி கொடிகள் மேலே தெளிக்கலாம். சரிங்களா? இந்த இதில் இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பணம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பதிவில் குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு எப்படி எளிய முறையில் நம்ம வீட்டில் இருந்தபடியே அழைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் நாளைக்கு அவசியம் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் முழுக்க மிக மிக முக்கியமான பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.